வண்ணார்பேட்டை தன்வந்திரி மருத்துவமனை சார்பில் தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி வண்ணார்பேட்டை மருத்துவமனை முன்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பாளை காவல் உதவி கமிஷனர் சுரேஷ், சதகத்துல்லா அப்பா கல்லூரி முதல்வர் முனைவர் அப்துல் காதர் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தன்வந்திரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் லட்சுமி பிரியா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உளவியல் துறை தலைவர் யுவராஜ், சதகத்துல்லா அப்பா கல்லூரி உளவியல் துறை தலைவர் ஸ்ரீநிதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பேரணியில் மாணவ மாணவிகள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பதாகையுடன் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் மூலம் இவ்வாண்டின் கருப்பொருளான தற்கொலை குறித்து சமூகத்தின் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பேரணியில் துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் நிறைவு பகுதியாக தன்வந்திரி மனநல மருத்துவமனையின் ஆலோசனை உளவியலாளர் சுப்பராமன் நன்றி கூறினார். இந்நிகழ்வினை தன்வந்திரி மனநல மருத்துவர் ஐயப்பன் ஒருங்கிணைத்தார். இன்று பார்த்தீங்கன்னா சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம். இந்த வருடத்துடைய கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் பாதையை நாம் மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சியில் இருக்கோம். நாளுக்கு நாள் தற்கொலை அதிகமாயிட்டே இருக்கு. இதை நம்ம உலகளாவியில பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு தனி நபரையும் பாதிக்கு, ஒரு குடும்பத்தையும் பாதிக்கு, ஒரு சமூகத்தையும் பாதிக்கு. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு WHO கணக்கெடுப்பின்படி 7 லட்சத்திற்கு அதிகமானோர் தற்கொலை செய்திருக்காங்க உலக அளவில். அது மட்டுமல்லாமல் 15 வயதிலிருந்து 29 வயது வரை இருக்கக்கூடிய இளம் பருவத்தினர் அதிகமாக தற்கொலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இதை நாம தடுக்கும் நோக்கத்தோடு, நாம இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மிகப்பெரிய நோக்கத்தோடு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள், சதகத்துல்லா கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களுக்கு உறுதுணையாக தன்வந்திரி மருத்துவமனை இந்த பெரிய ஏற்பாடு நாங்கள் செஞ்சிருக்கோம். இதன் மூலம் எங்களுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா, தற்கொலை பத்தின ஒரு சரியான புரிதல் வெகுஜன மக்களுக்கு புரியக்கூடிய நோக்கத்தோடைய இன்றைய பேரணியானது தொடங்கி இருக்கிறது. நன்றி. இன்னைக்கு நாங்கள் மனோன்மணியம் யூனிவர்சிட்டியிலேருந்து தற்கொலை சூசைட் ப்ரிவென்ஷன் டேக்காக நாங்கள் ஒரு ரேலி போகிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள நிறைய பெண்களும் ஆண்களும் தற்கொலை பண்ணுறாங்க. சர்வே படி பார்த்தோன்னா ஆண்கள் தான் அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் அதை தடுக்கிற விதமாக MS யூனிவர்சிட்டியிலேருந்து ரேலிக்காக தன்வந்திரி ஹாஸ்பிட்டல் கூட சேர்ந்து போகிறதுக்கு வந்திருக்கிறோம். Good morning, I am Nayana, second year MSc Psychology student from Manonmanim Sundaranath University. So, in every year, September 10 is considered as World Suicide Prevention Day. So, today we are going to have a rally with collaboration with Dhanvantri Hospital. So, Dhanvantri Hospital is situated in Vannarpete and it's famous for the mental health services which is provided. So today we are going to have a rally here. So the main aspect of the thing for this rally is that we will be spreading awareness about the suicide prevention. So we know in our society that the number of suicides are increasing day by day. So we need to break the stigmas on the suicide and we need to spread more awareness on this. So we will be doing the rally with collaboration with Dhanvantri Hospital. Thank you. Okay. SM அப்துல் காதர், முதல்வர் சதகத்துல்லா அப்பா கல்லூரி. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதத்தில் 10ஆம் தேதியை உலக தற்கொலை தினமாக வேர்ல்டு சோசியல் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவாக நாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணமாக அமைந்திருப்பது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சூசைட் ப்ரிவென்ஷன் இன் கொலாபரேஷன் வித் அவர்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடன் இணைந்து 2003ஆம் வருடம் முதல் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தற்கொலை என்பது தற்சமயம் சொசைட்டியில் ரொம்ப அதிகமாக காணப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கையாளுறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்து தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் they have to break up their silence.
அந்த சைலன்ஸை வந்து அவங்க உடைக்கணும், அவங்கள வந்து நம்ம பேச வைக்கணும், அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதை வெளியில நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ இதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறத நம்ம வழக்கமாக வச்சிருக்கிறோம். இந்த வருடம் தனவந்திரி திருநெல்வேலி தனவந்திரி ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி சரகத்துல்லா அப்பா கல்லூரியும் இணைந்து இந்த நாளில் மிக சிறப்பாக ஒரு பேரணியை ஏற்படுத்தி இந்த பேரணியின் மூலமாக இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பான காரணம், இந்த மாணவர்களுக்கு இன்று இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அவங்கள்ட்ட இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி கையாள்றது அப்படின்றதையும் அவங்களுக்கான அந்த ஹெல்த், அவங்களுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், எல்லாரும் பிசிக்கல் ஹெல்த்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆனா இந்த மென்டல் ஹெல்த்தை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இதுல இருந்து அவங்களால வெளிப்பட முடியும். நாட்டை நாம் கண்டிப்பாக நாம் காப்பாற்றுவோம் என்று உறுதி பூணுகிறோம் இந்த நேரத்தில். நாம் மிக்க நன்றி.